எனக்கு சரியானதும் எல்லாருமே வீட்டுக்கே போயிடலாமா? சரியா அம்மா? அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் இந்த தடவை டெஸ்ட்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். ஃபெயில் ஆகும்போதெல்லாம் நீ என்ன திட்டுவ, ஆனா இப்ப நான் பாஸ் ஆயிட்டேன். இப்ப நீ என்ன பாராட்டவே மாட்டேங்கிற. சீக்கிரம் எழுந்து வாமா. கூப்பிடுறாங்கப்பா. டேய் போடா போ. அப்பா போங்கப்பா. என்னடா போடா. போயேண்டா. அப்பா சீக்கிரம் போங்கப்பா. அம்மா எழுந்தது உங்க பேரு தான் சொன்னாங்க. என்னடா போடா. ஆதி போ. பாரதி மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கான். தயவு செஞ்சு போ.
அது இன்னொருத்தவங்க கைப்பட்டு உடைஞ்சா அது எவ்வளவு கோவத்தையும் வேதனையும் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். ஆனா மன்னிப்பு கேட்கறது தவிர எனக்கு வேற வழி இல்ல. நான் அம்மாவை பத்தி தப்பா பேசும் போதெல்லாம் நீங்க ஏன் ஆதி பொறுமையா இருந்தீங்க? என்ன நல்லா அடிச்சு அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லுங்க ஆதி, ஏன் பொறுமையா இருந்தீங்க? அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சப்பவே நான் செத்து போயிருக்கணும் ஆதி. என்ன ஏன் இங்க கொண்டு வந்து எல்லாரும் காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? மேல போயாவது அம்மா காலை பிடிச்சு கதறி எழுதி என் பாவத்தை தொடச்சிருப்பேன். ஏன் என்ன காப்பாத்துனீங்க? ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீங்க இப்படி அழறது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. தயவு செஞ்சு அழாதீங்க. யார் கூட நாம இருக்கணும், யார் கூட நாம இருக்க கூடாதுங்கிறது நம்ம கையில இல்ல. அதெல்லாம் காலத்தோட கணக்கு.